morning, dear aspirants. Today's news. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்டென்சிவ் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வித் கம்ப்ளீட் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட்டு எல்லாமே இன்க்ளூடட் பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். யாரெல்லாம் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கன்ஃபார்ம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னா, நாங்கள் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் மெயின்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், Supreme Court reject the rigid timelines for President, governors on bill, warns against the prolonged inaction. Actually, ஜூன் மந்த்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. எந்த ஒரு பில்லு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பில்லுக்கு டைம் லிமிட் 3 months ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆஃப்டர் த 3 months அந்த பில்லு பாஸ் ஆனதா கருதப்படும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ அதை ஸ்டாப் பண்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் த ரிஜிட் டைம் லைன் ஃபார் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் ஆன் த பில். ஸோ அந்த 3 month டைம் லைன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா கேஸும் ஒரே மாதிரி கேஸ் இல்லை, எல்லா வேர்டிக்டும் ஒரு மாதிரியா கொடுக்க முடியாது. ஸோ டைம் ஃப்ரேம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 5 judge Constitution bench has delivered a landmark opinion on 16th presidential reform under Article 143. Article 143 என்னன்னா, president can ask for ஒரு advice, ஒரு ஜுடிஷியலா ஒரு லீகலா இந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு சொல்லி அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாது. ஆர்டிகல் 143. ஸோ அந்த மாதிரியான கேட்டு கிடைச்ச பதில்ல இதுதான் பதில். ஸோ அந்த 3 month ரிஜிட் டைம் லைன் கிடையாது அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ நோ ரிஜிட் டைம் லைன், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல். ஒரே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டைம் லைன், ஒரே மாதிரியான கேசஸ், ஒரே மாதிரியான பில்ஸ் எல்லா இடத்துலையுமே இல்லை. ஸோ வில் நாட் ஃபிட் ஃபார் ஆல். No deemed consent. Court firmly rejected the concept of deemed consent. deemed consent ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலா அது பாஸ் ஆனதா கருதப்படும் சொன்னோம் இல்லையா, அது செல்லுபடி ஆகாது. இட்ஸ் an assumption of assumptionனா ஒரு பவரை தாண்டி பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியா கருதப்பட்டு ஸோ அந்த டீம்டு டைம் லைன் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரீசனபிள் டைம் ரெக்வயர்ட். அதே சமயத்துல ஒரு டைம் லிமிட்டை தாண்டியும் வச்சிருக்க கூடாது. அந்த பில்ல பாஸ் பண்ணாம கவர்னரோ பிரசிடென்ட்டோ ஒரு ரீசனபிள் டைம் தாண்டி வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதும் இந்த வேர்டிக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போல்டிங் த செப்பரேஷன் ஆஃப் பவர். செப்பரேஷன் ஆஃப் பவர் நம்ம இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிறது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. இப்போ எக்ஸிக்யூட்டிவோட பவர் will be crossed by legislature. Judiciary will predict or justify the whole things of both executive and legislature. ஓகேவா, எல்லாமே இன்டர்லிங்க்டு. பவர் வந்து செப்பரேஷன் நடந்திருக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி. The court reinforms the absolute personal immunity of the governor under Article 361. Article 361 வந்து கவர்னர் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் இது வராது, கிரிமினல் ப்ரொசீஜர் அதுல வராது அப்படிங்கறது சொல்றது ஆர்டிகல் 361. அதை அப்போல்ட் பண்ணிருக்குது. ப்ரிவென்டிங் அசரப்ஷன் ஆல்ரெடி செட். அந்த டைம் லிமிட்டை தாண்டி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிராஸ் ஆயிடுச்சு, பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற ப்ரொவிஷனும் கிடையாது. ஃபங்க்ஷனல் பேலன்ஸ். இந்தியா ஃப்ளோஸ் a functional separation of power with checks and balance. இப்ப சொன்னா இல்லையா, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஜுடிஷியரி போத் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் உள்ள இன்டர்வியூ ஆகும். லெஜிஸ்லேச்சர்ல இருந்தா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் உள்ள இன்க்ளூடட். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1973 கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கும். அந்த கேஸோட வேர்டிக்ட்ல தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ல ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். India's separation of power framework. First, legislature. Article 245 to 255. இப்ப லெஜிஸ்லேச்சர்ல டோட்டலா
545 லோக்சபால இருக்காங்க அப்படின்னா இந்த லோக்சபால இருந்து மட்டும் 250 ராஜ்யசபா, இதுல இருந்து ரெண்டுத்திலிருந்தும் கம்பைன் பண்ணி ஆள் எடுத்திருப்பாங்க மினிஸ்டர்ஸா இல்லையா, அவங்க தான் எக்ஸிகூட்டிவ்ஸ், மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எக்ஸிகூட்டிவ். ஸோ இது ரெண்டும் இன்டர்லிங்க்டு பவர் பேலன்ஸ் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸிகூட்டிவ் தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸிகூட்டிவ் இவங்க ஹெட்டட் பை பிஎம் அண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் இருந்தாலும், ஒரு பில் பாசிங், ஒரு ஸ்கீம் எது பாஸ் ஆனாலும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுச்சுன்னா இட் வில் பி இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன் வில் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வில் கம் அண்டர் த எக்ஸிகூட்டிவ். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல எக்ஸிகூட்டிவ். ஜுடிஷியரி, தி இம்பெட்டஸ் இன்டர்பிரட்ஸ் த லா, ப்ரொடெக்ட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு லா மேக் பண்ணியிருந்தாலும், லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ணியிருந்தாலும் அந்த லா கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அந்த லால இருக்கா அப்படின்னு சொல்லி இன்டர்பிரட் பண்ணி ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றது ஜுடிஷியரோட வேலை. ஸோ எல்லாமே பவர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல போயிட்டு இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் பவர் இதுல பாசிபிளா இருக்கு இந்தியன் டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கேசவானந்த பாரதி 1973ல establish the separation of power is the basic structure of the constitution. first basic structure அப்படிங்கறத எடுத்து வைக்கிறதே இந்த கேசவானந்த பாரதி கேஸ் 1973. அந்த வருஷத்துல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது போக போக ஒரு வேர்டிக்லயும் ஒரு இதுலயும் அப்டேட்டட் ஆகக்கூடியது. அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நரேன். ஜுடிஷியல் ரிவ்யூ கேனாட் பி ரிமூவ்ட். ஜுடிஷியல் ரிவ்யூவோட இம்பார்ட்டன்ஸை அதிகப்படியா எடுத்து வச்சது இந்த இந்திரா காந்தி versus Raj Narayan case. Minerva Mills reaffirmed the balance between constitutional organ and importance of maintaining checks and balance. The case ரொம்ப முக்கியம், Minerva Mills case. அடுத்தது வினித் நரைன் mandated the independent investigation and reinforcement checks of executive demonstrating judicial oversight within the constitutional limit. Judicial oversight அப்படின்னா நான் சொன்ன மாதிரி judicial review தான். Constitutional validity of every act, every policies எதுவா இருந்தாலும். So and the judicial review to check, to balance the executive and legislature, அதை செக் பண்றத வேலிடேட் பண்ணதுதான் இந்த வினித் நாராயணன் கேஸ் 1997. Next is Supreme Court's advisory opinion can overrule the judgment. இப்போ போன நியூஸ்ல சொல்ற மாதிரி ஆர்டிகல் 143 என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட அட்வைசரி ஒப்பீனியன் பிரசிடென்ட் கேட்கறது. பிரசிடென்ட் ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பைண்டிங். பிரசிடென்ட் வேணும்னாலும் கேட்கலாம், இல்ல அதை பைண்ட் பண்ணாம டிஸ்கிரிஷனரி ஆக்ஷனும் எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டை இட் வில் அப்போல்டு. என்னன்னா ஏற்கனவே கொடுத்த வெர்டிக்டை விட இது பவர் ஜாஸ்தி மாதிரி. ஏற்கனவே ஒரு வேர்டிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேர்டிக்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரியான அட்வைசரி ஒப்பீனியன் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட வந்துருச்சுன்னா இட் வில் ஓவர் ரைட் த ப்ரீவியஸ் ஒன். ஓகேவா? அதுதான் இந்த நியூஸ். செகண்ட் நியூஸ், லேண்ட்மார்க் அப்சர்வ்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியம் டு இன்டர்பிரட் த கான்ஸ்டிடியூஷன். அட்வைசரி ஒப்பீனியன் அண்டர் ஆர்டிகல் 143. இப்போ சொன்னேன் இல்லையா, ஆர்டிகல் 143 படி தான் அந்த அட்வைசரி ஒப்பீனியன். அந்த அட்வைசரி ஒப்பீனியன் ஏற்கனவே இந்த வெடிக்டை கிராஸ் பண்ணும். கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட். ஸோ ஒரு ஆர்டிகல் 143, ஆர்டிகல் 141, 144. ஸோ இந்த ஆர்டிகல் 141 என்ன சொல்லும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுச்சுன்னா இட் வில் பைண்ட் ஆல் த சப் கோர்ட்ஸ், ஹை கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு எல்லாத்தோட ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டும் பைண்டிங் சொல்றது ஆர்டிகல் 141, அதை சரின்னு சொல்றது 142. இப்போ ஆர்டிகல் 143 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரசிடென்ட் அந்த அட்வைசரி ஒப்பீனியன் கேட்கறாங்க இல்லையா, அது இந்த ரெண்டுத்தையும் ஓவர் ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? empowers the president to seek Supreme Court advisory opinion on the question of law or fact of public importance. இந்த public importance அப்படிங்கிறது ஒரு keyword. To seek the Supreme Court advisory opinion on the question of law or the fact of public importance. இந்த public importance அப்படிங்கிறது prelims questionல ஒரு சேஞ்ச் பண்ற மாதிரியான வச்சு கொஸ்டினா கேட்கலாம். கோர்ட் டென்ஷன்.
Observation that the article 143 opinion can overrule the binding article of 141. The 141 சொல்ற ரூலை ஓவர்ரூல் பண்ணது 143 அந்த அட்வைசரி ஒப்பீனியன். ஸோ இதுதான் அங்க கான்ட்ரடிக்டரி நேச்சர். அது சரின்னு சொல்லிடுச்சு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட். 143 will override the 141. Review, judicial review. Potential implication of judicial review. New path to challenge verdict. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஒரு லா ஒன்று மேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த லாவோட ப்ரொவிஷன்ஸ் எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் லீகாலிட்டியை பிரீச் பண்ணாமல் இருக்கணும். அது சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒன்ஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் ப்ரொனன்சர் நாட் வேலிட் அப்படின்னா அந்த லா வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கவர்னர் கேஸ் சர்வ்ஸ் அஸ் த பேக்ட்ராப் வேர் நான் பிஜேபி ரூல் ஸ்டேட் பொலிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த டைம் லிமிட் இருக்கு இல்லையா, ஒரு லாவை ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணி அந்த லாவை கவர்னர் பாஸ் பண்ணாம சைன் பண்ணாம இருந்தா அது ஆக்ட் ஆகாது. அந்த ஆக்ட் ஆகாம ஸ்டாப் பண்றது இந்த யூனியன் கவர்மெண்ட். அதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபுல்லா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணிருக்கு. Understanding the review petition. Constitutional bias. Article 133, 137 grants Supreme Court power to Supreme Court வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன வேர்டிக்டா இருக்கட்டும் அதை ரிவ்யூ பண்ற பவர், ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ற பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டுன்னு சொல்றது ஆர்டிகல் 137. ஹைகோர்ட்ஸ் அது ரிவ்யூ பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகல் 226 ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட் பெட்டிஷன்லாம் வரும் இல்லையா, 226 ஆர்டிகல் நம்பர் 226/227 அண்ட் CPC order in the number. Time limit bench must be filled within 30 days for the judgment date heard by the same bench, at least one judge from the original bench if available. Grounds for and the judicial review with the grounds இருக்கு இல்லையா, அந்த grounds first என்ன சொல்றாங்க, apparent error on record வச்சிருக்காங்க இல்லையா, அதுல error இருந்தா டிஸ்கவரி ஆஃப் நியூ இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ், ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ண வேர்டிக்டை டிஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ஒரு புது எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா இதெல்லாம் வந்து லீட்ஸ் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ப்ரீவியஸ் வேர்டிக்டை விட. நாட் அன் அப்பீல், நோ ஃப்ரெஷ் ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு அப்பீலுக்காகவோ இல்ல ஃப்ரெஷ் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ இல்ல, ஏற்கனவே இருந்த வேர்டிக்டை அப்டேட் பண்றதுக்காக. Purpose and scope, error clearance, important precedents. Kamal Sengupta 2008 clarified the grounds of review. Lily Thomas review grounds இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எரர் ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸ் வெர்டிக்டை ஆர்கியூ பண்ற மாதிரியான சாட்சிகள் இல்ல எவிடன்ஸ் இருக்குன்னு இந்த கிரவுண்ட்ஸ் கிளாரிஃபை பண்றது இந்த கமல் செங்குப்தா கேஸ். லிலி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரிவ்யூ கேனாட் சேஞ்ச் த ஜட்ஜ்மெண்ட் வித்தவுட் கிளியர் எரர். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அந்த எரரை கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை தான் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்றது தான் இந்த லிலி தாமஸ் கேஸ். 8 core sectors gross hits a 14-month low of 0% in October. Core sectors are industrial index of output அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல்ல ஒரு 8 செக்டார்ஸை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 8 செக்டார்ஸ் தான் நம்மளோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், அதுல இருந்து வர்ற இன்கமா இருக்கட்டும், இந்த 8 கோர் செக்டார்ஸ் வந்து பிளே பண்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல். ஸோ அந்த 8 கோர் செக்டாரோட growth 2024 கூட கம்பேர் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப growth ரேட் வந்து 0% இருக்குன்னு சொல்றது. இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா இதுல பார்க்க வேண்டியது கோர் செக்டார்ஸ்னா என்னன்னா, அந்த கோர் செக்டார்ஸை அசைன் பண்ற மீடியம் எது, அது ஒரு இன்ஸ்டிடியூட் எது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கார்டட் growth rate of 0%. 2024 கம்பேர் பண்ணக்குள்ள வெறும் 0% தான். ஆனா அதுக்கு முன்னாடி 3.8% வரைக்கும் growth இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் த இந்தியாஸ் கோர் செக்டார். இந்தியாஸ் கோர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட கான்ட்ரிபியூஷன் டு த ஜிடிபி வந்து ரொம்ப ஹை. அதனால பேக் போன், இந்தியன் எக்கானமியோட பேக் போன் சொல்லி சொல்றாங்க. கலெக்டிவ்லி ஹோல்ட்ஸ் 40.27% வெயிட்டேஜ் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஐஐபியில் 40% அதோட வெயிட்டேஜ் இருக்கு. டேட்டா ரிலீஸ் மந்த்லி டேட்டா
ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல இது மந்த்லியா இல்ல குவார்டர்லியா இல்ல ஹாஃப் இயர்லியா ஆர் இயர்லி ஒன்ஸ் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மந்த்லி ரிலீஸ்டு மந்த்லி பை ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிபிஐஐடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் தான் ரிலீஸ் பண்றாங்க இந்த டேட்டாவை. 8 கோர் செக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்னா பெட்ரோல் அந்த க்ரூட் ஆயில இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, பெட்ரோல், டீசல், மற்ற ப்ராடக்ட்ஸ்ல அதான் பெட்ரோல். இந்த ரிஃபைனரி செக்டார்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் இந்த அவர் அவுட்புட், அதாவது அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 28.04%, எலக்ட்ரிசிட்டி பவர் ஜெனரேஷன்ல 19.85%, ஸ்டீல்ல 17.92%, கோல்ல 10.33%. க்ரூட் ஆயில் அதாவது ரிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறது 8%, நேச்சுரல் கேஸ் 6.88%, சிமெண்ட் ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ற இந்த சிமெண்ட் வந்து 5.37%. அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு ப்ரொடியூஸ் உரங்கள் இருக்குல்ல, அதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா 2.63%. வை கவர் செக்டார்ஸ் ஆர் மேட்டர்ஸ்? ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கானமியில அவங்களோட பிளே ரொம்ப முக்கியம். எக்கனாமி ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நம்மளோட ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட். இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் செக்டார். These sectors indicate the overall health of industrial and infrastructure segment. IIP growth predictor, strong predictor of index of industrial production growth. ஸோ இப்போ ஒரு 100 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 20 இண்டஸ்ட்ரீஸ் வந்து 80% ஆஃப் இண்டஸ்ட்ரியோட இது growth இருக்கட்டும் இல்லை டிக்ளைன் ஆகட்டும் முடிவு பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 20%ஓட அந்த 20% ஹோல்டிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் தான் இது. ஓகேவா? அதை ப்ரிடிக்ட் பண்றது தான் வேலை. வைட் ரேஞ்சிங் இம்பாக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த மேனுஃபேக்சரிங் அவுட்புட். ஸோ இப்போ அந்த சிமெண்ட் ப்ரொடக்ஷனை வச்சு தான் அந்த சிமெண்டால ரெடி ஆகிற பில்டிங்ஸோட ரைசஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்டே இந்த சிமெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் எவ்வளோ கன்சியூம் பண்றோன்ற பொறுத்து தான் நம்மளோட ட்ரேடு, காமர்ஸ் இதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஸோ இதை வச்சு அசஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான செக்டார்ஸ் தான் இந்த 8 கோர் செக்டார்ஸ். Please practice this mock question. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.